வணக்கம். இது மீனாட்சி கிச்சன் சேனல். இது ஒரு குக்கிங் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது புது குக்கிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணோன்னே சைடில் உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணோன்னே கீழே ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோன்னா ஆல் கொடுத்துட்டு ஓகே செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸை உடனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு கஷாயம். மழை காலத்துக்கு, குளிர்காலத்துக்கு நம்ம வந்து மழை காலத்தில் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கோல்டு, சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் பிடிக்கிறது, தொண்டை கட்டுறது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கிறது, நோஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு ஏற்ற கஷாயம். அதுக்கு வந்து இந்த கஷாயத்தை நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணி குடிக்கலாம். கோல்டு, ஜலதோஷத்துக்கு கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து துளசி இலை வந்து ஒரு 7லேருந்து 8 இலை எடுத்திருக்கேன். ஓமல் லீவ்ஸ் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இது நமக்கு பார்த்தாலே எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். நம்ம இது தொட்டியில் அப்படியே நட்டு வச்சோம்னா இது நல்லா ஈஸியாக வந்துடும். இதுக்கு வேர் வேணுங்கிறது இல்லை, அப்படியே வச்சோம்னா இது நமக்கு ஈஸியாக அதுவாக வளர்ந்துடும். துளசி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். துளசி மிளகு வந்து ஒரு 4-5 மிளகை இந்த மாதிரி 1-2 பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த வெல்லம் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன். இந்த தேனும் வெல்லமும் நமக்கு ஆப்ஷனல் தான். அப்படியே குடித்தா நமக்கு கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அது காரமாக இருக்கும். இந்த ஓமம் மிளகும் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் இதில் 1 ஸ்பூன் வெல்லமோ இல்லை 1/2 ஸ்பூன் வெல்லமோ ஹனியும் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி வந்து 250 ml எடுத்திருக்கேன் நான் இதை கொதிக்க விடுறதுக்கு. இப்போ செய்முறை பார்க்கலாம். கஷாயத்துக்கு செய்முறை பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 லிட்டர் தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஓம இலையை பிச்சு போட்டுக்கலாம். 4-5 நமக்கு இப்போ ஈஸியாக அந்த ஜூஸ் இறங்கும். துளசி இலை இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிளகு பொடியை போட்டுக்கலாம். இந்த கஷாயம் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா, ஜஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சளி, இப்போ மூக்கில் ஒரு மாதிரி மூக்கெல்லாம் நரன்னு இருக்கும், ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிற டைமில் இதை நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள் குடித்தோம்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை கண்டினியூஸாக குடிக்க வேண்டாம். நம்ம வேறு மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சு அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கட்டும். நம்ம ஒரு 2 கிண்டி விட்டுக்கலாங்க. இது துளசி இலையும் ஓமமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அது ஒரு மாதிரி லைட்டு க்ரீன் கலர் வருது. பெப்பர் நான் ஏன் முதலே போடலை அப்படின்னா, பெப்பர் ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இப்போ போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். பெப்பர் பொடியை நான் கலந்துட்டேன் இதில். இது நல்லா இந்த ஓம இலையும் அந்த துளசியும் கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கஷாயம் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வச்சிருந்த தண்ணியில் பாதி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச இந்த கஷாயத்தை இதில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு டீ வடிகட்டியில் சூடாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்சுருந்தது 250 ml கொதிச்சது போக 100 ml ஆயிருக்குது. நான் இப்போ வந்து இதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை குடிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குடிச்சிக்கலாம். நம்ம 250 mlக்கு நான் 5-6 இலையும், துளசி 7-8 இலையும், 4 ஓம இலையும் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து இன்னும் 2-3 பேர் குடிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் துளசி இலையும் ஓம இலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த துளசி இலை, ஓம இலை, பெப்பர் போட்டு கொதிக்க விட்ட கஷாயம் வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கும். நான் வந்து பசங்க குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சோண்டு தேனும் எது விருப்பப்படுறாங்களோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஜலதோஷத்துக்கு ஏற்ற நல்ல கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மழை காலத்துக்கு, குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பால். இது வந்து தொண்டை கரகரப்புக்கு, இருமலுக்கு, சளிக்கு நல்ல தொண்டைக்கு ஏற்ற இதமாக இருக்கும் இந்த பால். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து பால் எடுத்திருக்கேன் 2 கிளாஸ். பாலை வந்து சூடாக இருக்குது, நல்லா வாமாக தான் குடிக்கணும். இது வந்து நான் பால் எப்படி எடுத்திருக்கேன்னா, 1/2 கிளாஸ் பால்னா 1/2 கிளாஸ் தண்ணி கலக்கணும்.
தண்ணி பாலாக இருந்தால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த பால் குடிக்கையில் வந்து பால் வந்து நீர்க்க தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. பால் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இது பனங்கல்கண்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில், நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த பனங்கல்கண்டு கிடைக்கும். பெப்பர் பொடி, பெப்பரை நான் 4 மிளகை 1 2 நுணுக்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் கொதிக்க விடையிலேயே ஒரு 2 3 மிளகை போட்டு கொதிக்க விட்டு கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு. நம்ம குடிக்கிறதுனா கொஞ்சம் காட்டமாக வேணும்னா இப்படி நுணுக்கி வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சுகர் தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பனங்கல்கண்டு கலந்துக்கலாம். ரொம்ப சர்க்கரை இருக்காது இதில். 1 ஸ்பூன் பனங்கல்கண்டு போடுறேன். இதில் வந்து கொஞ்சம் அடியில் மண் இருக்கும். கடைசியாக நம்ம என்ன பண்ணால் இதை கலந்துட்டு லேசாக வடிகட்டிக்கலாம். மிளகு பொடி கொஞ்சோண்டு, மஞ்சள் பொடி இவ்வளோ ஒரு சிட்டிகை போட்டால் போதும். போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு பனங்கல்கண்டு 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி 1/4 ஸ்பூன். இந்த பால் வந்து குளிர்காலத்துக்கு ரொம்ப ஏற்ற பால். தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். முக்கியமாக அந்த இருமலுக்கு வந்து இது நல்லா கேட்கும். நம்ம வந்து கண்டினியூஸாக குளிர்காலத்தில் மழை காலத்துலையும் கண்டினியூஸாக டெய்லியே ஒரு 1/2 கிளாஸ், 1 கிளாஸ்க்கு பதிலாக 1/2 கிளாஸ் குடிச்சிட்டே வந்தோம்னா தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். இந்த மிளகு பொடி மஞ்சள் பொடி போட்ட பாலை வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் குடிச்சு பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேணால் இதை நம்ம நிறுத்திக்கலாம். மிளகு மஞ்சள் பொடி பால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜலதோஷத்துக்கு இருமலுக்கு ரொம்ப நல்லது. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டுக்கும் கஃபுக்கும் ஒரு வெத்தலை கஷாயம். நான் வந்து ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். 3 மிளகை பொடிச்சு வச்சுருக்கேன். 1 2 ஓமம் அஜ்வைன் சொல்லுவோம் இல்லையா, அதை 1 ஸ்பூன் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு. இப்போ செய்முறை பார்க்கலாம். வெத்தலை கஷாயத்துக்கு செய்முறை பார்க்கலாம். தண்ணியை எடுத்து வச்சிருந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிக்குது. நம்ம அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சோன்னே வெத்தலையை வந்து நான் பின்னாடி இருக்கிற காம்பை கிள்ளிட்டு அதை வந்து சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதை இந்த தண்ணியில் போட்டுடலாங்க. வெத்தலையை போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அந்த மிளகு பொடி இருக்கு இல்லையா, மிளகு பொடியும் இதில் சேர்த்துடலாம். அஜ்வைன், ஓமம் இதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம வச்சுக்க தண்ணியில் பாதி அளவு வரும். இது வந்து கோல்டுக்கு அந்த வெத்தலை வந்து சளியை வந்து இலக்கி கொடுக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. மழைக்காலம் குளிர்காலத்துக்கு இந்த கஷாயம் வந்து நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே 2 3 கஷாயம் வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். கஷாயம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ பாருங்க, நம்ம வச்ச தண்ணியோட பாதியளவு ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிக்கலாம். வெத்தலை கஷாயத்தை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கஷாயத்தெலாம் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே நேரத்தில் எல்லா கஷாயமும் எடுத்துக்காமல் ஒரு டைமுக்கு ஒரு மார்னிங் ஒரு கஷாயம் எடுத்தோன்னா மதியானம் ஒன்று, ஈவினிங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த கஷாயம் எல்லாம் ஒரு 6 வயசுக்குள்ள பசங்களுக்கு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். பெரியவங்க வந்து ஏதாவது ஒரு இதுக்காக நான் மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, ரெகுலராக மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னா அவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது கஷாயம் எந்த இதுவுமே சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்குமல்லி காப்பி. சுக்குமல்லி காப்பிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மல்லி நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். வரமல்லி, சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவு, எவ்வளோ வேணுமோ நம்ம ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி அதை கொதிக்க விடுறதுக்கு. இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். சுக்குமல்லி காப்பிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா மல்லிப்பொடி இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இருக்குது.
காட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜிஞ்சர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடியை 1 ஸ்பூன், இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுறேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ வந்து வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி. இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னே எடுத்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். தெரியணுங்கிறதுக்காக நான் கண்ணாடி கிளாஸில் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுக்குமல்லி காஃபி வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலராக இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா பித்தத்தை இது தணிக்கும். இந்த சுக்குமல்லி காப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புது புது ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம்.